ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 65:10. என்னை தேடுகிற ஜனங்களுக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்கும். அல்லேலூயா. என்னை தேடுகிற ஜனங்களுக்கு நான் சொல்றாரு, என்னை தேடி வர ஜனங்களுக்கு நான் எப்படி தெரியுமா இருப்பேன்? சாரோன் பள்ளத்தாக்கா, சாரோன் ஆட்டு தொழுவமாக. சாரோன் அப்படின்னா செழிப்பு அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்ற, செழிப்பு, வளமிக்க இடம்னு அர்த்தம். அப்போ நீங்க தேவனை தேடுகிற உங்களுக்கு அவர் எப்படி இருப்பார்னா செழிப்பாக தான் இருப்பார். நீங்க குறைந்து போக மாட்டீங்க. சொல்லுங்க, பக்கத்துல இருந்து சொல்லுங்க, பார்த்து திரும்பி பார்த்து சொல்லுங்க, இந்த கால வேளையில கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு செழிப்பா தான் இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு வளமிக்க தோட்டத்தை போல தான் இருப்பார். ஹல்லேலூயா. ஆமா, ஷாரோன் அப்படிதான் இருக்குது. என்னை தேடுகிற ஜனங்களுக்கு நான் எப்படி இருப்பேன்? செழிப்பாக இருப்பேன். ஆமா, அங்க ஆட்டு தொழுவம் இருக்கும், ஆடுகள் பெருகும், மந்தை பெருகிறதை போல பெருக்கமாகவே இருக்கும் உங்க வாழ்க்கையில. கர்த்தர் மக்களை பெருக பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கர்த்தர் பெருக பண்ணுவார். அவர் சொல்ற ஆகோரின் பள்ளத்தாக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? அது கிடாவாக இருக்குமா. அல்லேலூயா. மாட்டுக்கிடைனா இப்ப இது ஆட்டு தொழுவது மாதிரி மாடு கட்டுற இடமா, அப்படி ஒரு செழிப்புள்ள இடமா மாறிடும். அல்லேலூயா. அன்னைக்கு அதுதான் பெரிய சொத்து இல்லை. அன்னைக்கு குடும்பங்கள்ல ஆடு மாடு தான் பெரிய சொத்து அவங்களுக்கு. அப்படி அவங்க இடத்த மாற்றுவேன் அப்படின்றார். அப்போ தேவனுடைய பிள்ளை தேவனை தேடி பின்பற்றி அவர் வழியாய் வரும்போது அவர் உங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கையின் வாசலாக இருப்பார். அவர் உங்க வாழ்க்கையை சாரோனை போலவும் அவர் ஆகோரின் பள்ளத்தாக்கை போலவும் கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். உங்க பாரத்தெல்லாம் என் மேல வைங்க. நீங்கள் கடந்து வந்த பாதைகள் போதும், கடந்து வந்த கஷ்டங்கள் போதும். இந்த வனாந்தரத்தில் நான் கூப்பிடுற சத்தத்துக்கு, என் சத்தத்தை கேட்கறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு பதில் சொல்றதுக்கு யாரும் இல்லை. நான் கூப்பிட்டுலாம் கேட்டுருமா, நான் கூப்பிட்டு பார்த்தேன், எங்கேயும் கேட்குற மாதிரி தெரியல. தேவனுடைய பிள்ளைய நீ கூப்பிடுறதுக்கு முன்னாடியே உன்னை பற்றி அவருக்கு தெரியும். உன் தேவை என்னதென்று அவருக்கு தெரியும். உனக்காக எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. உனக்கு வேணா இந்த வனாந்திரத்தில் எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லலாம். உனக்காக ஒருவர் இருக்கிறார், உனக்காக ஒருவர் நிற்கிறார். உன்னை அழைத்து உன் பட்சமாய் பேசி உனக்கு ஆறுதல் செய்கிறவர், உனக்கு இளைப்பாறுதல் தருகிறவர், நம்பிக்கையின் வாசலாக உனக்காக அவர் நிற்கிறார். உனக்கு ஆகோர் பள்ளத்தாக்கையும் சாரோன் பள்ளத்தாக்கையும் கொடுத்து வளமான வாழ்க்கையை கொடுத்து செழிப்பை கொடுத்து வாழ வைக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார்.